நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்டு இருந்தாரு, அருண் விஜயோட நடிப்பில் அப்கமிங்காக என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் நடித்து முடித்து ரெடியாகி தயாராக இருக்குது மற்றும் அவருடைய மூவிஸ் பற்றி ஃபுல் லிஸ்ட்டு போடுங்கன்னு ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு. இப்போது அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வணங்கான். டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங்ஸ் ரீசெண்டாக எடுத்து முடித்தாங்க. வணங்கான் படம் நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அருண் விஜய் கூட இணைஞ்சு இந்த படத்தில் ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகனி, மிஷ்கின்லாம் கூட வணங்கான் படத்தில் நடிச்சிருக்காங்க. விஓஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் அடுத்ததாக அருண் விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் அருண் விஜயோட அப்கமிங்கான மூவிஸில் ஒன்று பார்டர் படம் தயாராகி ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஏற்கனவே 2-3 தடவை ரிலீஸ் தேதி அறிவித்து போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. டைரக்டர் அறிவழகனோட இயக்கத்தில் சாம் சிஎஸோட மியூசிக்கில் அருண் விஜய், ரெஜினா, ஸ்டஃபி பட்டேல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. நடிகர் அருண் விஜய் அவர்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படம் ரெட்டத்தலை படத்தோட ஷூட்டிங்ஸ் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மான் கராத்தே படத்தை இயக்கிய டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறாரு. சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் அருண் விஜய் கூட இணைஞ்சு தன்யா ரவிச்சந்திரன், சிதி இத்தியானிலாம் கூட நடிக்கிறாங்க. ரீசெண்டாக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங்ஸ் ஆரம்பித்து வச்சாரு. அருண் விஜய் அவர்கள் இப்போ ரெட்டத்தலை படத்தில் நடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி டுவல் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க படத்தில் அக்னி சிறகுகள் படத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் நவீனோட இயக்கத்தில் படமும் ரொம்ப நாளாக போஸ்ட்மான் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இப்போது இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிக்கலை. இப்போ இந்த படமும் அப்கமிங்கான லைனப்ஸில் அருண் விஜய் அவர்களுக்கு இருக்குது. நடிகர் அருண் விஜயோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் லாங் பெண்டிங்கான படம் பாக்ஸர் படமும் தயாராகி ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. டைரக்டர் விவேக்கோட இயக்கத்தில் அருண் விஜய் மற்றும் ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டி இமான் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாக்ஸர் படமும் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கூட தெரியலை. பட் ஆனால் அருண் விஜயோட நடிப்பில் பாக்ஸர் படம் வெளியாக போகிறதா அஃபிஷியலாகவே அருண் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க படத்தில் இன்னொரு படம் வாடில் படமும் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. 2022 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதாகவும் அறிவித்தாங்க. பட் ஆனால் ரிலீஸ் பண்ணலை. இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கு லைனப்ஸில் இருக்குது. நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கு நடித்து முடித்து ரிலீஸ் ஆகாமல் போன படங்கள் தான் ரொம்பவே அதிகம். நான் சொன்ன படங்களை தவிர்த்து நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கு மிஷன் சாப்டர் 2 மற்றும் மாஃபியா சாப்டர் 2 அவருடைய ஃபியூச்சர் லைனப்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடிகர் அருண் விஜயோட லைனப்ஸ் என்னென்னா வணங்கான், அருண் விஜயின் பார்டர், ரெட்டத்தலை, அக்னி சிறகுகள், பாக்ஸர், வாடில், மிஷன் சாப்டர் 2 மற்றும் மாஃபியா சாப்டர் 2 படங்கள் அப்கமிங்கான லைனப்ஸில் அருண் விஜய் அவர்களுக்கு இருக்குது. இதில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகுதுன்னா வணங்கான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல ஃபினான்ஷியல் இஷ்யூ ப்ரொடியூசருக்கு இருக்கிறதுனால இப்போ படம் எதுவும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை.